நெல்லையில் தடையை மீறி மாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சீமான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தடையை மீறி போராட்டம் நடத்திய சீமான் உள்ளிட்ட 20 பேர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அது மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் அப்படிங்கிற பேர்ல கடந்த சில தினங்களாக தமிழகம் முழுவதுமே நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்நிலையில நெல்லையில இருக்கிற மகேந்திரகிரி அப்படிங்கிற பகுதியில இன்று மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்துல நாங்க ஈடுபட போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. நேற்று பாத்தீங்கன்னா ராதாபுரம் பக்கத்துல கடலம்மா அப்படிங்கிற பேர்ல ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்ற நிலையில இன்று அந்த இடத்துல, அதாவது மகேந்திரகிரி அப்படிங்கிற பகுதியில நடைபெறதா மாடு மேய்க்கும் போராட்டம், மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. இந்நிலையில மகேந்திரகிரி அப்படிங்கிற பகுதி ISROவோட பகுதி, அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமைந்து இருக்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுற்றிலும் முற்றிலுமாக அங்க பொதுமக்கள் உள்ள போகவோ வரவோ அது தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிரையோஜெனிக் இன்ஜின்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு தேவைப்படுற சந்திராயனுக்கு தேவைப்பட்ட பல்வேறு உபகரணங்கள் உள்ளிட்டவைகள் அந்த இடத்துல வச்சுதான் தயாரிக்கப்படுது. முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட ஒரு CRPF, அதாவது மத்திய காவல் படையினரால் பாதுகாக்கப்பட்ட மலைப்பகுதி அந்த பகுதி. அந்த பகுதியில தான் போய் மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கப்பட்ட நிலையில இது ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்குச்சு. இந்நிலையில நேற்று இரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, திருநெல்வேலியில இருக்கிற NS மஹால் அப்படிங்கிற ஒரு தனியார் மண்டபத்துல தங்கியிருந்தாரு. இந்நிலையில தற்போது அவரை நெல்லை மாநகர காவல்துறையினர் அவரை கைது செய்து, அதாவது அவரை அவசர மாதிரி பண்ணி அந்த இடத்துல இருக்க வச்சிருக்கிறாங்க. ஏன்னா மகேந்திரகிரி அப்படிங்கிற பகுதிகளுக்குள்ள போறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. அங்க உள்ள ஊழியர்களை தவிர வேற யாருமே உள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அங்க இருக்கிற மலைகள், அங்க இருக்கிற அந்த மலைப்பகுதிகள்ல தான் எப்பவுமே அந்த ராக்கெட், அதாவது கிரையோஜெனிக் இன்ஜின், சுகன்யான் இன்ஜின் உள்ளிட்டவைகள் பரிசோதனை செய்யப்படக்கூடிய இடமானது. அந்த இடத்துல ட்ரோன்களே பறக்க தடை விதிக்கப்பட்ட ஒரு பகுதிங்கிற ஒரு சூழ்நிலையில இவர் தலைமையில 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மேல போய் போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது அவர் கைது செய்யப்பட்டு அந்த மண்டப காவல்ல போலீசார் காவல்ல வைக்கப்பட்டிருக்கிறாரு. இதனை கண்டித்து பாத்தீங்கன்னா 11 மணி அளவுல அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறதா இருக்குதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.